ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா டேஸ்டி கடலைப்பருப்பு சட்னி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கடாயை ஒன்று சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 100 கிராம் அளவில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை முதல்ல கலர் மாறக்கூடாது, ரொம்ப லேசாக வாசம் வரணும், லைட்டாக கலர் மாறணும். அந்த அளவுக்கு வந்த பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லேசாக இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வறுபட்டிருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குது பருப்பு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 8 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இனுக்கு கருவேப்பிலையும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது போதுமானது. ரொம்ப புளிப்பு சுவையும் இருக்கக்கூடாது, சரியான புளிப்பு சுவையோடு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கடலைப்பருப்போடு நல்லா கலர் மாறணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 தேங்காய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறினதும் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது இன்னும் மேலும் சுவை கூட்டுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான ரொம்ப புளிப்பு சுவை இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்க்கறனால நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் அந்த சட்னி. இப்போ குறப்பாக முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக சட்னி அரைச்சி எடுத்துட்டோம். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு சட்னியை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா கலர் மாறினதும் 1 இனுக்கு கருவேப்பிலையும், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரே ஒரு வரமிளகாய் இதில் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாயை சேர்த்து லேசாக எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு நம்ம சட்னியில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்டி கடலைப்பருப்பு சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.